இந்த நேரத்தில் கர்த்தர் நீங்க எங்களிடத்துல எப்படி இடைப்பட வேண்டுமோ அப்படி இடைப்படுவீராக. நாம் மைமைப்படட்டும். ஆண்டவரே தொடர்ந்து வழிநடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம்.
அவர் நாமத்தின் மூலம் Thank you, Jesus.
ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து கண்களை Thank you, Jesus. ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். வாவ். இயேசுப்பா. 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 Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord.
Yahweh
Yahweh Sabaoth, Yahweh Sabaoth, Yahweh Sabaoth, Yahweh Sabaoth, Yahweh Sabaoth. Seigal Devan, Mahimai Rajan, Seigal Devan, Mahimai Rajan, Seigal Devan, Mahimai Rajan, Seigal Devan, Mahimai Rajan. Yahweh Sabaoth, 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 Yahweh Sabaoth. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. Glory to you, Shankara Bhagavana Niyamguru. தேவனுடைய பிரசன்னம் நடந்த ஆளுகை செய்வோம். துதியும் கனமும் செலுத்துகிறோம் சர்வ சிருஷ்டிகளே. துதியும் கனமும் செலுத்துகிறோம் சர்வ சிருஷ்டிகளே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் நாங்களெல்லாம் கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் நாங்களெல்லாம் கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் நாங்களெல்லாம் கூடி துதிக்கிறோம். ஆராதிப்போம் தேவனை ஆராதிப்போம். Thank you, Father. Thank you, Jesus. ஒருமுகப்படுத்தும் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தேவனை நோக்கி ஆவியா சந்தரலபல நஹது ஜிபியா கபூர பலமலியா லிமனகுது ரிபியா தரியா கஃபரியம் ருக்குஃபர. Let the Spirit rise. Hallelujah. ஆவியான தேவனுக்கு ஆவியோடு தொழுது ஆவி மனிதன் எழும்புவான். ரேகான மரூரி அங்கு சங்கத்ரோலே பியாங்கா தோர பலஹன் தெரே கஃபர மர பரி ஆலோகா பிரியம் தோரோட பியானா லீனா நோபரே அந்தரட பலனதி அம்போரட பல. காணப்படாத தேவனுக்கு காணப்படாத நமக்குள் இருக்க தனத்துக்குள் இருந்து ஒரு கணமும் துதியும் மகிமை விடுபடும். மாரி பியோகோ ஃபரியம் சரண பலனவ பரதியா கதிரியம் தோரோட பலரியா சந்தரடவ லிகனோ வரியம் தெரே கலமெனெவர. ஒரு வார்த்தைகள் அல்ல, ஒரு சத்தம் அல்ல, ஆவியை உருக்கி ஊற்ற வேண்டும். Hallelujah. From the spirit man. Hallelujah. Let the spirit man worship God. The God of spirits. Hallelujah. The Father of spirits. ஆவிகளின் தகப்பன் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. ஹalleluya. ஆவி 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 மனிதன் ரீகமுனா ஹரி அந்தரடபா ஷஹனான் வௌலே ஹரி யாவனா பாபா நபு கவரியம் ஜோருலே கனனனபு ஷபபகனனனபு ருடரேபேயா போரபேயா பலோர கதிரி அந்தரபேயா கபபா ஷனின கோரன ஹரிரே கனனபு ரெபேரி ஷாவிரியம் ஜோரு பலனமரி அந்தரடபா Oh, thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah.
Thank you, Lord Father. Hallelujah. You deserve our praise. You deserve our worship. Hallelujah. Thank you, Lord. வானத்தின் மதகுகளுக்கு சொந்தக்காரரை திறப்பவரை உமக்கு நன்றி. வழிவாசல்களை உண்டாக்குவதை உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயற்கையின் மேல் பூமியின் கோட்பாடுகள் மேல் ஆவியின் தகப்பனானவர் ஆளுகை செய்கிறீர் உமக்கு நன்றி சொல்கிறேன். எல்லா சாதாரணங்களுக்கும் மேலும் அசாதாரணமான தேவன் நீர் ஆளுகை செய்கிறீர் உமக்கு நன்றி சொல்கிறேன். Thank you, Lord Jesus. அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற கர்த்தர் நீர் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய பிரம்மாண்டத்தை நாங்கள் புகழுகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். You are majestic, Father. Hallelujah. You are mighty. You are marvelous. You are great. You are wonderful. Oh, thank you, Lord. அப்பேற்பட்டவரே எங்க தகப்பனாகவும் நாங்கள் வைத்திருக்கிறோம். நீ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். Hallelujah, 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 hallelujah. ஆவிகளின் தகப்பன் எங்களுக்கும் தகப்பனாய் இருக்கிறார். உமக்கு நன்றி சொல்கிறேன். What a privilege is to have you as our Father. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பன். How brilliant is your creations. உங்களுடைய சிருஷ்டிப்புகள் எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ ரெஹேனியாம் தாரட பலகனம் அதியந்தோ பாபாரியம் காத்தோட பலனனியம் காரட பலனம். Thank you, Lord. Thank you, Jesus. நாம மாத்திரம் மகிமைப்படும், நாம மாத்திரம் மகிமைப்படும். பரிசுத்தாவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறார், வழிநடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் நன்றி. ஆமென். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பார்க்கிறோம். தேவனுடைய ஆல்பானஸ் அப்படிங்கிறது டைட்டில் மாத்திரம்தான். ஆல்பானஸ் ஆஃப் காட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒரு தலைப்பு மாத்திரம். பிரதானமாக தியாலஜிக்கலி ஸ்பீக்கிங் கடவுளுடைய தன்மை, நேச்சர் ஆஃப் காடை நம்ம பார்த்துருக்கோம். வாரமாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா நேச்சர் ஆஃப் காட், காட்ஸ் கேரக்டர், காட்ஸ் அட்ரிபியூட், அவருடைய தன்மை, அவருடைய குணாதிசயம், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த செய்தியில் இதுவரைக்கும் எப்படி கேட்டுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. வேண்டாம், இதுக்கப்புறமா எப்படி கேட்க போறீங்கன்னு தெரியல. இதை நான் சொல்கிறேன். இதை நம்ம தியானிக்கிற இந்த வசனங்களை கடவுளுடைய தன்மையை பற்றி போதிக்க கேட்கும்போது கவனத்தோடு அதை கேட்டு
உங்களோட ஆவி மனிதனில் போய் அது புரிதலாக அது போய் உட்காரணும்னு நான் வேண்டுகிறேன். இந்த பயணமே கடவுளுடைய நோக்கமும் நம்ம வாழ்க்கையும் பயணம் இரண்டும் இணைஞ்சது ரட்சிப்பு. கடவுளுக்கு இந்த பூமியை குறித்து மனிதர்களை பற்றி ஒரு திட்டம் இருக்கிறது, அவர்கிட்ட இருக்குது. ஆனா அதை நடத்தி செல்றவங்க எடுத்து செல்றவங்க மனிதர்களாக இருக்கிறாங்க. ஆனா இந்த மனிதர்கள் இல்லை, மனிதனாக இருக்கிறேன், நான் இருக்கிறேன், பிறந்தேன், வளர்ந்து நான் பாட்டு நினைக்க வாழ்ந்துட்டே இருக்கேன். ஆனா கடவுளுக்கு இந்த பூமியின் மேல ஒரு திட்டம் இருக்குது. அந்த பூமியை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு மனிதர்கள் தான் தேவை. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியில ஒரு ஜனக்கூட்டத்தின் மத்தியில யாரோ ஒருத்தர் கர்த்தர் வேலை அமர்த்துகிறார், பணி அமர்த்துகிறார், தன்னுடைய அம்பாசிடரா ரெப்ரசன்டேட்டிவா மாற்றுகிறார். அந்த பணியில அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். ஆதி ஆகமத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தன்னை பிரதிபலிக்கிற மனிதர்களை இந்த பூமியில பெருக்குவதும் உருவாக்குவதும் தான் அவருடைய வேலை. அப்போ ஆண்டவருக்கு அதுதான் மெயினான நோக்கம். நோக்கம் என்ன? தன்னை பிரதிபலிக்கிற மனித இனம் ஒன்று வரணும். ஆதாம் மேல தேவனுக்கு இந்த திட்டம் அதுதான். ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொல்கிறார். என்ன மாதிரி நிரப்பியிருப்பாங்க? தேவ சாயல்ல பிறந்த ஆதாம், தேவ சாயல்ல பிறந்த ஏவாள், இரண்டு பேரும் சேர்ந்து விழுகாமல் இருந்ததுன்னா பூமியில எப்படிப்பட்ட மனிதர்களாக நிரம்பியிருப்பாங்கன்னா தேவ சாயல் நிரம்பின மனிதர்களாக இருந்திருப்பாங்க. ஏதேன் அப்படிங்கிறது நம்ம ஏதேங்கிற ஒரு தோட்டத்துல பூமியை படைச்சிட்டு ஏதேன்னு ஒரு தோட்டத்தை படைச்சிட்டு அதுக்குள்ள ஆதாம வச்சாருன்னு வசனத்துல வாசிப்போம். ஏன் அப்படி வச்சாரு அப்படின்னா, இந்த ஏதேன் ஒரு ஒரு கிங்டம் ஆஃப் காடோடைய மாதிரி. தேவனுடைய ராஜ்யம் நேச்சுரல் வேர்ல்டுல எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான மாதிரி. சரி, அப்போ அங்க மட்டும்தான் அப்போ இருந்ததானா? ஆமா, அங்க மட்டும்தான் இருக்கு. பூமி முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் அன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லை. ஏன் தேவனுடைய ராஜ்யம் இல்லைன்னு சொல்றா? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குதோ அங்க தேவன் பிரசன்னமாயிருக்கும். ஏதேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தேவ பிரசனம் இருக்கிற இடம் அப்படின்னு புரிந்து கொள்ளப்படுது. அப்போ தேவ பிரசனம் ஏதேன்ல மட்டும்தான் இருந்துச்சுன்னா பூமி முழுவதும் தேவ பிரசனத்தினால நிரப்பப்படவில்லை. அதை அந்த பர்டிகுலர் ஜோன்ல ஆண்டவர் கொடுத்துட்டு மனுஷனாகிய ஆதாமையும் அந்த ஜோன்ல வச்சுட்டு அவனை பழுதி பெருக செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஆப்வியஸ்லா ஏதேன் தோட்டம் கொஞ்சம் நல்லா பத்தாம போயிருக்கும். பத்தாம போகும்போது அவன் என்ன பண்ணுவாங்க? இந்த சந்ததி ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, ஏதேன் தோட்டத்தோட பவுண்டரியை பெருசாக்குவாங்க. அவங்களுடைய ஏதேன் தோட்டத்தோடைய வேலி போட்டிருப்பாங்க அப்படின்னா இப்ப அந்த வேலி இருக்கிற ஒரு பகுதியை எடுத்து இப்படி ஹரிசாண்டலா இருக்கிற பகுதியை எடுத்து அப்படியே வேலியை தூக்கி வெர்டிகலா ஆக்கி அப்படியே அந்த பக்கத்தை வெர்டிகலா ஆக்கி இன்னும் பெருசாகி அவர்கள் செய்வார்கள். இந்த பகுதி உனக்கு அப்படின்னு ஆதாம் குறித்து கொடுத்துருப்பார். அப்புறம் அடுத்த பிரபு இந்த பகுதி உனக்கு அப்படின்னு குறித்து கொடுத்துருப்பார். இப்படியே ஏதேன் தோட்டம் பூமி முழுவதும் நிரம்ப வேண்டும். மனிதர்கள் பூமி முழுவதும் போக வேண்டும். ஒரு நாள் பார்க்கும்போது மொத்த பூமியும் ஏதேன் தோட்டம் போல இருக்கணும். தேவ பிரசன்னம் எந்த தடையுமின்றி அவர் மாலை வேலையில குளிரான வேலையில அவர் நடந்து வந்தது போல எந்த தடையும் இல்லாம அவர் நடந்து வருவதற்கும் அவர் மனிதனோடு பழகுவதற்கும் எந்த இடையும் அந்த பிளானுக்கு ஒரு பெரிய தடையாக மாறுகிறார். பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஏதோ ஆக்ட் ஆஃப் சின் பல வகை உண்டு. எல்லாம் ஏகப்பட்ட பாவங்கள் உண்டு இந்த உலகத்தில். எனக்கு என்னுடைய அனுபவத்துல சில லிஸ்ட் தெரியும், என்னோட மூத்தவங்களுக்கு இன்னும் தெரியும். இப்ப நம்மளுடைய சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய லிஸ்ட் நம்மளோட தெரியும். அது மொத்தம் பாவம் அப்படிங்கிற ஆக்ட்ஸை பத்தின விவரங்கள்லாம் அது வேற. ஆனா அது வெரி கோர் ஆஃப் சின் அப்படிங்கிறது என்னன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாம இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வேலை செய்வது ரிபலிங். இதுல தேவன் முகத்து அவர் நேரா கை கொடுக்கறதுக்கு வந்தா அவன் ஒழிச்சுட்டு
அப்ப பாவங்கிறது வெரி கோர்ல என்ன அப்படின்னா தேவனை ரிஜெக்ட் பண்றது. அது அப்படிதான் போகும். ரிபலிங்னா அந்த அளவுக்கு நான் வந்து இப்போ தேவனை விட்டுட்டு அப்படியெல்லாம் ஆதம் மனசுக்குள்ள நினைச்சு முடிவெடுத்து அதை செஞ்ச மாதிரி தெரியல. It was just out of his instinct. அவர் ஒரு ரிஃப்ளெக்ஸ்ல அவர் செய்கிறார். பிசாசு போடுகிற விதைக்கு அந்த 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 சொற்களுக்கு காது கொடுத்து அது கொடுக்கிற ஒரு ரிஃப்ளெக்ஸ்ல பழத்தை ஏவாள் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ஆதாம் சாப்பிட்றாரு. கதை முடிந்து விடுது. அப்போ பாவம் அப்படிங்கிறது ரொம்ப கோர்ல என்னவா இருக்கு அப்படின்னா ரிஜெக்டிங் காட். ரிஜெக்டிங் காட். ரிஜெக்ஷன் தான் தெரியும்ல. ரிஜெக்ஷன் தான் தெரியும். ஆசையா அம்மா வந்து ஏதாவது ஆசையா இல்லை அவங்களால கொடுத்தது ஏதாவது செஞ்சு வந்து கொடுக்குறாங்க. வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சுறாங்க. அதில் உழைப்பு இருக்கு. அதில் வந்து அவங்க காலையிலேருந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டு யோசிச்சு அவங்க செஞ்சு சரி பிள்ளை வயிறு நினைக்கணுமே அப்படிங்கிறக்க ஏதாவது செஞ்சு தான் கொடுக்குறாங்க. பிள்ளை வந்து வேணாங்க இல்லை. அந்த மாதிரி கடவுளை மறுப்பது அவ்வளோ கோல பாவம் தான் என்ன கடவுளை மறுப்பு. ஆதாம் செஞ்ச பாவம் என்னன்னு கேட்டா ஆக்ட் ஆஃப் சின். ஆதாம் செஞ்ச ஆக்ட் என்னன்னு கேட்டா ஒரு பழத்தை சாப்பிட்டது சாப்பிடும். ஒரு பழத்தை ஆனா அந்த கோர் இப்போ அந்த மாதிரி நம்ம பாவங்கிற ஆக்டை வந்து இங்க பல்வேறு வகை மாதிரி அன்னைக்கு பாவம் பழத்தை சாப்பிட்டது இன்னைக்கு என்னென்னமோ நம்ம சொல்லிக்கலாம். நம்ம இன்னைக்கு இப்போ இருக்காங்க என்னென்னமோ பாவம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்ன ஆதாம் ஒரு பழத்தை தானே சாப்பிட்டாரு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. இன்னைக்கும் நம்ம வந்து என்ன கேட்க முடியாதுன்னா யாரோ எவ்வளவோ பெரிய பெரிய தப்புலாம் பண்ணாங்க. நம்ம சின்ன தப்பு தானே இது இதுதானே பரவாயில்ல அது அப்படி சொல்ல முடியாது. கோல பாவத்தோட கோல என்ன அப்படின்னா ரிஜெக்டிங் காட். அதை மைல்டா செஞ்சாலும் சரி ரொம்ப விகரஸா செஞ்சாலும் சரி யூ ஆர் ரிஜெக்டிங் காட். இப்போ ஒரு பிள்ளை வந்து நான் எனக்கு அப்பா அம்மா மேல என்ன மரியாதை அப்படின்ட்டு வெளியே சுத்தம். இன்னொரு பிள்ளை அதவே சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கும். வெளியே ரோட்ல போறவங்க என்ன தெரியும், ரோட்ல சுத்துறவங்க வந்து ரொம்ப அநியாயமான பையனா தெரியும். வீட்டுல இருக்கிற பிள்ளை அதுவா பத்திரமா வீடு அதுவும் இருக்குங்க அது ஒரு மாதிரி ஒரு நல்ல பிள்ளை இல்லைங்கன்னு அவங்க சொல்லிட்டு போவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் தெரியும் அது பிள்ளை என்ன ரிஜெக்ட் பண்ணிருச்சு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி. கடவுளுக்கு ரொம்ப ஆக்டிவா ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணாலும் ஒண்ணுதான், ரொம்ப மைண்டா பாசிவா அப்படியே தொட்டும் தொடாம ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணாலும் ஒண்ணு. பாவங்கிறது என்ன கடவுளையும் கடவுளுடைய கோட்பாடுகளையும் ரிஜெக்ட் பண்ணும். ஐ டோன்ட் வாண்ட் அதை ஐ டோன்ட் வாண்ட் சொன்னாலும் சரி இல்ல ஆதாம் மாதிரி சொல்லாம ஐ வாண்ட் சம்திங் எல்ஸ் எடுத்துட்டாலும் சரி ஆக்டிவா போடுறது எனக்கு வேணாம் நான் இதுதான் போறேன் அப்படின்ட்டு போனாலும் அது ஆக்டிவா சரி. ஆதாம் வந்து ரொம்ப ஆக்டிவா தான் செஞ்ச மாதிரி தெரியும். எனக்கு ஆண்டவர் சொன்னது வேண்டாம் அப்படின்னு அவன் சொன்னேன் அப்படிலாம் சொல்ல ரொம்ப பாசிவான ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி தான் இருக்கிறார் ஆதாம். எல்லா மூத்த பிள்ளையும் நல்ல பிள்ளைங்க ரொம்ப பவ்யமா உமா குசுமா ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை பார்க்கறதுக்கு நல்ல பிள்ளை மாதிரி தான் இருக்காரு ஆதாம். ஆனா பண்ணது என்னன்னா இன்டைரக்டா he rejected God. கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் இன்னைக்கும் அதான் இருக்கு. இன்னைக்கு இருந்த திட்டம் இன்னைக்கும் அதான் இருக்கு. வெளிப்படுத்துற விசேஷம் நடத்திருக்காரு. ஆனா இந்த பூமியை தூக்கி விட்டுட்டு புதிய பூமி புதிய வானம் உண்டாக்கணும் அப்புறம் ஒரு கோல் இருக்கு. அந்த கோல் வந்து டு கிரியேட் டு ரிக்ரியேட் அவரோட மனசு இருக்கிற ஒரு பூமின்னு ஒன்று மனசுல வச்சுக்கிறாரு. அவரோட கற்பனை தேவனுடைய திட்டங்களையும் அவருடைய கற்பனைகளையும் நம்மளால அதை வந்து யோசிச்சு பிடிக்கவே முடியாது. அப்படி ஒன்று வச்சிருக்காரு பிளான். இப்ப இன்னைக்கும் நம்ம வந்து என்ன செய்ய எப்போ இந்த பிளானோட நம்ம எப்போ இணையறோம் அப்படின்னா நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ நம்ம எப்போ இயேசு வேண்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டோமோ அப்ப இந்த பிளான் நம்ம நடந்திருக்கோம். God is not a democratic God. கடவுள் வந்து for the people by the people of the people கிடையாது.
அவர் ஒரு கிங் தான். ஆனா இந்த பூமியில வந்து மனுஷன் ஆட்டோகிராட்டா மாறுவதனால நீங்க ஆட்டோகிராசி அப்படிங்கிற அந்த கிங் அப்படிங்கிற அந்த அந்த விதமான ராஜ்யத்துக்கும் மனுஷன் காமிச்சிருக்கிற எக்ஸாம்பிள் எல்லாமே பேடு. இங்கே சர்வாதிகாரிகளாக ஒற்றை மன்னர்களாக இங்க ஆண்ட யாருக்குமே நல்ல ரிப்போர்ட் கிடையாது இந்த பூமியில. பைபிள்லயும் பெருசா எந்த ராஜாவும் தாவீது ராஜா கூட 100% யோக்கியம் இருக்கு. அப்படி எல்லாருக்குள்ளேயும் குற்றம் குறையும் இருக்குது. எல்லாரும் அந்த ஆட்டோகிராசி இல்லைன்னா ஆட்டோகிராட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிழையானதுங்கிற மாதிரியான எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. ஆமா, அது பிழையானதுதான். மனுஷனால ஆட்டோகிராசியை செய்ய முடியும். பூமியில போய் வரலாற்றை எடுத்து பாருங்க. எல்லா சர்வாதிகாரிகளும் அப்படி ஜனங்கள் பேர்ல ஜனங்களுக்காக தான் வந்தாங்க. ஆனா அந்த பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சீட்டு வந்து ஒரு கஸ்ட் சீட். ஆட்டோகிராட் அப்படிங்கிற அந்த பதவி இருக்கு இல்லையா, அந்த இடம் இருக்குல்ல, இட்ஸ் a kind of a caste seat. ஏன் caste? God is the only autocrat who can sit and rule perfectly. அப்ப மனுஷன் அந்த இடத்துக்கு வந்து தான் ஒரு சர்வாதிகாரம் மாறும் நினைக்கும் பொழுது is taken by sin. பிசாசுனால ஆட்கொள்ள போனா அதுக்கப்புறம் இந்த சர்வாதிகாரிகள் பண்ண அநியாயத்துக்கு அளவு யார் மேல பண்ணிருக்காங்கன்னா தங்க சொந்த நாட்டில் தான் பண்ணிருக்காங்க. யாருக்காக வந்தாங்களோ, எந்த பூமிக்காக வந்தாங்களோ, எந்த மனுஷனுக்காக அவங்களுக்கே தான் அவங்க அநியாயம் பண்ணாங்க. யாரெல்லாம் நீ உன்னோட கொஞ்சம் குறைவு இருப்பா அப்படின்னே போட்டு தள்ளிடுவாங்க. யார் அவங்க அப்படின்னா அவங்க தான் இவங்க ஓட்டு போட்டு மேலே ஏற்றினவங்க. ஆனா அவங்க வந்து நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த ஆட்டோகிராசி ஒரு விதமான பவர், அது ஒரு மாதிரி ஈவல்னஸ் உண்டாக்குது. அது பயங்கரமான ஒரு பேட் ரெப்புடேஷனை அந்த தலைப்புக்கு ஏற்படுத்திருக்குது. ஆனா கர்த்தர் தான் அந்த ஆட்டோகிராசி அப்படிங்கிற அந்த கிங் அப்படிங்கிற அந்த அந்த பதவியை உட்கார தகுதியானவர். அவர் மாத்திரமே அதை சிறந்த முறையில் செய்வார். அவரை போல வேற ஒரு தேவன். இப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு ராஜா. ஆனா இஸ்ரவேல் தேசம் என்ன சொல்றது? எனக்கு நீங்க வேண்டாம் ராஜாவா, எனக்கு இந்த பக்கத்து தேசத்துல இருக்கிற போல ஒரு நல்ல வாட்ட சாட்டமான ஒரு ராஜாவை கொடுங்க அப்படின்னு ஆண்டு எடுத்து சவுளை கொடுத்தாங்க. வச்சுக்க, நீ கேட்ட வாட்ட சாட்டமான ராஜா. அந்த வாட்ட சாட்டமான ராஜாவுக்கு மேல இன்னொரு வாட்ட சாட்டமான ஒரு கோலியாத்தை கொடுக்கிறான். இந்த வாட்ட சாட்டமான ராஜா தொட்டை நடுங்குகிறது. ஆண்டவர் நான் எப்படிப்பட்ட ஆளு, என் கூட சேர்ற ஒரு துரும்பு கூட எப்படி வேலை செய்யும் பாருன்னு சொல்லி ஒரு பொடியை நினைச்சு தன்னுடைய எசன்ஸ், தன்னுடைய நேச்சரை ஒருத்தன் வாங்கிட்டானா அவன் எப்படி வேலை செய்வான்னு காட்டுறேன்னு சொல்லி செஞ்சுக்கிறான். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது the nature of God. அவரோட ஆல்பானஸ்ங்கிறது ஒரு 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 ஃபிளாஷியான டைட்டில், அவ்வளவுதான். பட் நம்ம இன் எசன்ஸ், இன் கோர்ல ஆழமா ஒரு பார்த்துட்டு என்னது the nature of God. சொல்லுங்க, the nature of God. கடவுளின் தன்மை. அதை நம்ம பார்த்தது அவர் ரொம்ப ரொம்ப காமம். ரொம்ப காமம். அவர் ரொம்ப அமைதி. இந்த மூத்த பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப காமாவே இருப்பாங்க. ஆனா நேரம் பார்த்து முடிச்சுட்டு ஏன் அதை சொல்றேன்னா, நீங்க இளைய பிள்ளைகிட்ட காமஸ்லாம் பார்க்கவே முடியாது. அது வெளியே வந்து விழுந்த போதே துள்ளிக்கிட்டே தான் விழுந்தது. அதுக்கப்புறம் அது போன்ற ஆட்டத்துக்கு அளவே இருக்காது. அப்படியே டயக்ராமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா யார் இருப்பானா, இந்த பக்கம் ஆட்டம் ஜாஸ்தியாக இந்த பக்கம் அமைதி ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு இதுதான் ரொம்ப நல்லது மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒரு புயலே போயிட்டு இருக்குன்னு யாருக்கு? நான் சொல்லிட்டு இருக்கிற காம்னஸ் என்னன்னா, அவுட்வர்ட் காம்னஸ் இல்ல, உள்ள பயங்கரமான உண்மை. The peace that the world cannot give. நான் கொடுக்கும் சமாதானம் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் கொடுத்துருப்பேன். அப்படி ஒரு அமைதி உண்டு. நேச்சர் ஆஃப் காட்ல கடவுள் ரொம்ப சாந்தமான, ரொம்ப அமைதியான, ரொம்ப சமாதானத்தோட வருது. அவருக்குள்ள எந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸுமே கிடையாது. இளைய பிள்ளை கான்ஃப்ளிக்ட வெளியே காமிக்குது,
இந்த பாயிண்ட் என்ன, கடவுள் உள்ள எந்த கான்ஃபிளிக்ட்டுமே கிடையாது, முரணே கிடையாது. எந்த ஒரு எண்ணமும் இன்னொரு எண்ணமும் அவர் போட்டு சண்டையே போடாது. அவர் என்ன அவர் சொன்னா அது ஆகும், அவர் கட்டளையிட அது இருக்கும். அவருக்கு உள்ளுக்குள்ள எந்த கான்ஃபிளிக்டும் இல்லைங்கிறனால அவர் எப்பவுமே சாந்தம் அமைதியாக, எவ்ரிதிங் வில் பி இன் ஹிஸ் கண்ட்ரோல். அந்த அமைதி என்ன சொல்லுது அப்படின்னா, எதுவுமே என்னுடைய ஆளுகைக்கும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கும் மீறின ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு அடங்கி அடக்கமா தன்மையா அமைதியா வரும். ஆதாம் போய் அந்த பழத்தை சாப்பிடும் போதும் அப்படியே வரும். நீங்களா பசங்க மீன் போடுவோம், ஆதாம் பழத்தை போய் சாப்பிட்ற மாதிரி நீங்க பசங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த கும்பலா சேர்ந்து எல்லாரும் சத்து மூஞ்சி தலையில் அடிச்சுட்டாங்க, அந்த மாதிரி ஆண்டவர் தலையில் அடிச்சுட்டாரு, பரவாயில்ல தலையில் அடிச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கடவுள் அப்படி எதையுமே செய்யல, அமைதியா. Because he had everything in his control. He had plan B. அவன் plan A சொதப்பிட்டானா, okay, I am ready with plan B. The nature of God வந்து calmness. அந்த calmnessல நம்ம பார்த்தது gentleness. Gentleness அப்படிங்கிற வார்த்தை யாரோட பொருந்தி வரும்னு சொன்னோம், ஜெயண்டோட தான் பொருந்தி வரும். இல்லையா? யார் ஜெயண்டா இருக்காங்களோ அவங்க தான் ஜென்டிலா இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க ஜெயண்டாவா இல்லை ஆனாலும் ஜென்டிலா இருக்கீங்கன்னு நீங்களே கற்பனை பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து திமிடா இருக்கீங்கன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் ஜென்டில்னஸ், இட் இஸ் கவர்னஸ். அது கோழைத்தனம் அர்த்தம். ஆனா என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும், என் பவர்ல எல்லாமே இருக்கு, என் கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கு, என் அத்தாரிட்டியில இதையெல்லாம் தீர்க்கும், இதெல்லாம் காலி பண்ணிட முடியும், ஆனா அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதா ஜென்டில்னஸ். பொதுவாக இந்த மூத்த பிள்ளைகள் இந்த மாதிரி டயலாக் அடிப்பாங்க, ஆனால் அவங்க கண்ட்ரோல் அவங்களே இருக்க மாட்டாங்க. நான் நினைச்சேன்னா அப்படிம்பாங்க, அவங்க நினைக்கவும் மாட்டாங்க, அவங்களுக்குள்ள எதுவும் கிடையாது, அவங்க வெறும் காலி டப்பா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், வெளியே இருக்கிற யாருக்கு தெரியும். ஆனால் என்ன அந்த வயசு இருக்கு இல்லையா, ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால அந்த இலசுகளை பார்த்து அப்படி திரும்பி ஒரு முறை முறைச்சாங்கன்னா இலசுகளாக ஏதோ பயங்கரமாக ஏதோ சொல்கிறாங்க போல அப்படின்ட்டு அது அப்படி பம்பரத்தை பார்த்து இன்னும் அப்படியே பவர் ஏறும், அது பம்பா இது பவர் ஏற அவ்வளோதான். அது திடீர்னு கொஞ்ச நாள் வயசாகி அது அப்படி ஏறு பார்க்குறேன், இவங்க அப்படியே அடையும். அது கொஞ்ச நாளுக்கு அந்த பவர் அப்படி வேலை செய்யும். கொஞ்ச நாளைக்கு அடிச்சா அடங்குவாங்க, கொஞ்ச நாளைக்கு மிரட்டா அடங்குவாங்க, கொஞ்ச நாளைக்கு பிளாக் மெயில் பண்ணி அவங்க அமைதியாக இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு எல்லாம் செஞ்சுட்டே இருக்கலாம். கரெக்டா அதே உங்க வயசு இந்த இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யற அந்த வயசுக்கு அவங்க வருவாங்கல்ல, அவங்க வந்து திருப்பி எல்லாம் அப்படியே தலையில மாறிடும். இப்போ நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல பம்ப ஆரம்பிப்பீங்க, அவங்க அப்படியே எல்லாத்தையும் அனுப்பி போவாங்க, நீங்க கற்றுக் கொடுத்துருங்க. மனுஷனே எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்கிறதா சொல்லிக்கலாம், நினைச்சுக்கலாம், என்ன பண்ணலாம், பட் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா கடவுள் இடத்துல எல்லாமே அவரோட கண்ட்ரோல் இருக்கும். அவரை எதுவுமே ஆச்சரியப்படுத்துறது இல்லை, அவரை எதுவுமே அசைக்கிறது இல்லை, அவர் உள்ளுக்குள்ள எந்த முரணும் கான்ஃபிளிக்ட்டுமே இல்லாம யார் வந்து எவ்வளவு பெரிய டயலாக் அடிச்சு பெருசா பேசிட்டு இருந்தாலும் அவர் அமைதியாவே இருக்காரு, அவர் அமைதியாவே ஜென்டிலா இருக்கும். அவரால் ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தொடச்சு எழுதிட முடியும், பூமியில் இருக்கிற எல்லாத்தையுமே தொடச்சு எழுதிட முடியும், பட் ஹி இஸ் ஜென்டில் அண்ட் ஹி இஸ் வில்லிங். வசனம் சொல்றது ரெவலேஷன்ல அவர் வந்து என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய இதயத்தின் கதவை அவர் தட்டுறார். வாசப்படுங்க என்று தட்டுகிறேன் அப்படின்னு இருக்கு. வாசப்படுங்கிறது தட்ட வேண்டியது அவசியம் இருக்குதா? உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா பல இடங்கள்ல ஆதரவு என்ன பண்றாரு, பூட்டி இருக்கிற கதவு மூலமா வந்தாரு. பூட்டி இருக்கிற நிஜ கதவின் மூலம் வந்தவருக்கு மனுஷனுடைய கதவுக்கு முன்னாடி, இதே கதவுக்கு முன்னாடி அவர் தட்டிட்டு இருக்கிறார். தட் இஸ் வாட் ஜென்டில்னஸ் இஸ். இல்லையா? அவர் நினைச்சா உள்ள வந்து உட்கார்ந்துக்க முடியும். பிசாசு அப்படிதான் உட்கார்ந்துக்கிறான் இல்லையா? பிசாசு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் தெரியாம, ஜனங்கள் தெரியாம ஏதோ ஒரு ஈவில் ஆக்ட்ல ஈடுபட்டா கூட அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசு வந்து அவங்களை ப்ரொசஸ் பண்றதுக்கு எந்த பர்மிஷனுமே கேட்காம உள்ள வந்து உட்கார்ந்து அவங்களை ப்ரொசஸ் பண்ணி அவங்களை அப்ரஸ் பண்ணி அவங்க வழிநடத்துற ஈவிலுக்கா வழிநடத்துற பிசாசு இருக்கும்போது இங்க தேவன் ஒருவர் இருக்கிறார். என்ன பண்றாரு, பூட்டி இருக்கிற நிஜ கதவு மூலமா பூந்து வந்த தேவன் மனுஷனோட இதே கதவுக்கு வெளியே நின்று வாசல் வழியே அதை தனிக்கிறார். அதுதான் ஜென்டில்னஸ்.
திருப்பி என்ன, இந்த நேச்சர் உள்ள காடோட அவருடைய பர்பஸ் அண்ட் பிளானோட ரட்சிக்கப்படும் போது நம்ம இணைஞ்சிருக்கோம். அவர் நம்ம பண்ற எல்லாத்துக்கும் அவர் அமைதியா இருக்கிறதுனால, அவர் ரொம்ப அமைதியாவே இருக்கிறாரு, அவர் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நம்ம மண்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறது. He is actively listening every moment in our life, but he is still quiet. சில பிள்ளைகளுக்கும் சில பெரியவர்களுக்கும் ஆண்டவர் வந்து அவங்க வழியில தவறா நடந்து ஜாலியா போயிட்டு இருக்கும்போது எதுவுமே நடந்துரும் பார்த்துக்கன்னு கூட இருக்கிறவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா எதுவுமே நடக்காத போது அது வந்து ரியாலிட்டியா அவங்களுக்கு மாறிடும். ஓகே, ஆண்டவர் எதுவும் சொல்ல மாட்டார் போல, நடக்காத போல அப்படின்னு போயிட்டே இருக்கும். That doesn't mean ஆண்டவர் வந்து எதையுமே கவனிக்கல, ஆண்டவர் வந்து அதெல்லாம் பார்க்கல, நீ அதை பத்தி நிறுவனே ஆண்டவர் கட்ட முடிட்டாரு. இல்ல பழத்தை சாப்பிட்டா அவர் நேரா பரலோகத்திலிருந்து கிளம்பி வந்து மாலை குளிர்ச்சியான வேலையில பகல் குளிர்ச்சியான வேலையில என்ன பண்றாரு, நடந்து வந்து ஆதாம எங்க இருக்கிற அப்படின்னு வர்றாரு. He is actively listening and he is calm. இப்ப நான் வந்து என் புள்ள ஒண்ணு இருக்குது, என் புள்ள பண்றது எல்லாத்தையும் அந்த டீனேஜ் கேரக்டர் உள்ள எல்லாத்தையும் நான் பார்த்தேன்னா நான் ஆக்டிவா லிசன் பண்ணிட்டு அமைதியா இருக்க முடியுமான்னு தெரியல. சில பிள்ளைகள் பண்றதெல்லாம் நிஜமா எல்லாரும் பார்த்தாங்கன்னா எல்லாம் அவ்வளவுதான் சாப்பிட்டாங்க. அப்போ நானாதான் என்ன பண்ணுவேன்னா, அதுதான் என்ன பண்றோமோ தெரியாது, நம்ம ஓரமா நீ என்ன பண்ணிட்டு நான் பாட்டுக்கு உனக்கு நடக்காத மாதிரியே நீ நல்ல பிள்ளைனே நான் கற்பனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நானா இருந்தேன். மேபி என் பிள்ளை அந்த டைம் வரும்போது அதுக்குள்ள மெச்சூர் ஆயிட்டேன்னா கொஞ்சம் கடவுள் நேச்சர் எனக்கு வந்துச்சுன்னா கவனிச்சுட்டும் அமைதியா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்க, அதுதான் முக்கியம். ஜென்டில்னஸ் எங்க வேலை செய்யுது, அநியாயம் நடந்துட்டு இருக்கும்போது கவனிச்சுட்டு அவர் அமைதியாவே இருக்கார். Because he knows everything is in his control. Hallelujah. தீர்வுகள் உண்டு, அவரிடத்தில் தீர்வுகள் உண்டு, அவரிடத்தில் தீர்வுகள் உண்டு, அவரிடத்தில் தீர்வுகள் உண்டு, அவரிடத்தில் வழிகள் உண்டு. Hallelujah. Hallelujah. God's nature அப்படி அமைதியா இருக்கிற, அவ்வளவு ஜென்டிலா இருக்கிற ஒரு தேவன். ஜென்டிலா இருக்கிறதுனால அவர் கோழையும் இல்லை, ஜென்டிலா இருக்கிறதுனால அவர் ரொம்ப அமைதியான ஆண்டவர், அவர் ஒன்றும் செய்யப்பட்டாரு, அவர் ரொம்ப பாவமான இருக்கிறது. சில செக்குலர் ஆட்கள்லாம் நினைச்சுக்கிறாங்க, பாவங்க உங்க ஆண்டவரே சிறுவில தூக்கி தொங்க விட்டாங்க, பாவம் நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து பதிவாக பண்ணது இல்லாம நம்ம ஆண்டவரை பார்த்து பதிவாக பண்றாங்க. That doesn't mean he is covered. இல்லையா? அவர் ஒன்றுக்கும் முடியாதவர் இல்லை, இயலாதவர் இல்லை, நல்லா இல்லை. எல்லா பவரும் தனக்குள்ள வச்சிருக்கிறார். He has all power. அப்ப நம்ம எந்த தேவனோட விளையாண்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். விளையாண்டுட்டு இருக்கிறோம் இந்த சென்ஸ் we are literally playing around our God. அதோட தான் நல்ல விதமாவோ கொஞ்சம் விளையாட்டுத்தனமாவோ மிஸ்சீவியஸோ, but still we are playing around our God. இந்த ஜூல எல்லாம் போய் சிங்கத்து மேல கையை போட்டு போட்டோ எடுத்துட்டு அது சும்மா அப்படி ஏதோ ஈகோ வச்சு இப்படி திரும்பும். இந்த பக்கம் போட்டோ கை போட்டோம்லாம் தெரிச்சு ஓடி காணாமே போயிடுவாங்க. ஜென்டலா இருக்கிறதுனால அதுக்குள்ள இருக்கிற ஜெயண்டஸ் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. நேச்சர் ஆஃப் ஆண்டவருக்கு உள்ள முரண் இல்லை, நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஆண்டவர் எல்லாமே முரணான ஆண்டவரா இருக்கும். அவ்வளவு ஜெயண்டா இருப்பாரு, ஆனா ஜென்டலா இருப்பாரு. ஆல் பவர்ஃபுல், ஆல் கைண்ட்னஸோட வேலை செய்வாரு. அவர் பார்க்கும்போது மனுஷ இடத்துல இருந்து பார்க்கும்போது அவர் ஃபுல்லா முரணான ஒரு ஆள் மாதிரி தெரியும். இந்த காம்போவே செட் ஆகாது அப்படின்னு மனுஷனுக்கு அப்படி இருக்கும். எப்படி எல்லா பவரும் வந்துட்டு அன்பாவும் இருக்கிறது. இந்த காம்போவை மனுஷன் இடத்துல பார்த்ததே இல்லையா நான் அப்படின்னு மனுஷனுக்கு அவரிடத்துல அதை பார்க்கும்போது முரணா இருக்கும். ஆனா அவரிடத்தில் அதுதான் அவருடைய நேச்சர், அது ரொம்ப நேச்சுரல். அவருடைய குணாதிசயத்துக்கு ஆல் பவர்ஃபுல்லாகவும் ஆல் லவ்விங்காகவும் இந்த ரெண்டும் இணைஞ்சு வேலை செய்யறது அவரோட நேச்சர். பட் நமக்கு அவருடைய யதார்த்தமான நேச்சர் நமக்கு இங்க பயங்கர ஆச்சரியமா இருக்கு, பார்க்கறது ரொம்ப முரணா இருக்கு. இது எப்படி அப்படின்னு முரணா இருக்கு.
இந்த தேவன் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரோ இந்த தேவன் அவருக்குள்ள இருக்கிற ஒரு நேச்சர் நமக்கு தெரியும். 1 யோவான் 4:17 4:7 8 தேவனை அறிந்து கொள்றதுக்கான ஒரு ஃபார்முலா ஒன்று. தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு ஃபார்முலா. அன்பு இல்லாதவன் தேவனை அறியலாம். ஆனா நம்ம எல்லாருக்குள்ளயுமே தேவனை ஏதோ ஒரு ப்ரொபோஷனலி நம்ம அறிஞ்சிருக்கோம். அது காரணம் நமக்குள்ள தேவன் அன்பை ஊற்றி இருக்கிறார். இப்ப அந்த அன்பு ஆக்டிவா இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த கதை. பட் டு நோ காட் நமக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா அன்பு தேவை. அடுத்தது என்ன இருக்கு? தேவன் அன்பாகவே இருக்கு. நேச்சர் ஆஃப் காட்ல அடுத்து நம்ம பார்க்கறது ஆல்பா காட், தி லீடர் ஹூ கோஸ் இன் ஃப்ரண்ட். அவர்தான் பயணியர், எல்லாவற்றையும் துவக்கவரும் முடிக்கிறவரும் இருக்கிறார். அவர்தான் இந்த ஆல்பா காடுக்கு இருக்கிற நேச்சர் இருக்கிற இன்னொரு முக்கியமான நேச்சர், தேவன் அன்பு ஆகவே இருக்கு. God is love. இங்கிலீஷ்ல சொல்றது God is love. இன்னைக்கு இதோட சேர்த்து நான் வந்து ஒன்னா நான் சொல்ல பிரசங்கம் விரும்புகிறேன். அது எப்படின்னா அது God is love. அவரோட நேச்சர் அன்பாகவே இருக்குது. இந்த அன்புக்கு இன்னொரு சைடு இருக்கு. அந்த சைடு தான் faith அப்படிங்கிறது. God is love. லவ்வோட இன்னொரு பக்கம் தான் என்னது? ஏன் நான் வந்து லவ்வையும் ஃபெய்த்தையும் நான் நினைச்சு சொல்றேன் அப்படின்னா, இது ரெண்டையும் தனித்தனியாவே பார்க்கலாம். லவ் தனியா பார்த்துருக்கோம், ஃபெய்த்தை தனியா பார்த்துருக்கோம். நான் ஏன் நினைச்சு இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, அன்புனா என்னன்னு தெரியும். நம்ம சபைக்கெல்லாம் 3 வகையான அன்பு. ஆண்டவருக்குள்ள இருக்கிற அன்பு, அகாப்பே அன்பு, இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் வாலிபர்கள் இன்னைக்கு வாலிபர்கள் ஆயிருக்கவங்க அவங்க டீனேஜ்ல இந்த கிளாஸ்லாம் கேட்டு அவங்க அப்படியே மனப்பூர்வமா சொல்லுவாங்க. பட் அந்த லவ் ஆக்டிவா இருக்குதா அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற கேள்வி. ரெண்டாவது விசுவாசம். போதிச்சு இந்த ஒவ்வொரு டைல்ஸுமே தனியா கழட்டி கேட்டா அது கூட போதிச்சு அந்த மாதிரி போதிச்சு விசுவாசம் இருக்கு. இப்போ விசுவாசம் ஆக்டிவா இருக்கா? இது ரெண்டும் ஆக்டிவா இருக்குதா ஒருத்தருக்குள்ள அப்படின்னு பார்க்கணும். இதுல உங்களுக்குள்ள விசுவாசம் ஆக்டிவா ஒரு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குறைவா இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தையோ இல்லை தொடர்ந்தோ என்னால விசுவாசிக்கவே முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்குள்ள தேவனுடைய அன்பு ஆக்டிவா இருக்கா அப்படின்னு. இப்போ அன்பு ஆக்டிவா இருந்தா விசுவாசம் ஆக்டிவா இருந்தே ஆகும். ஏன் விசுவாசம் ஒருத்தருக்குள்ள ஆக்டிவா இல்ல அப்படின்னா, அன்பு அவங்களுக்குள்ள ஆக்டிவா இல்ல அப்படின்னா அது வந்து ரன்னிங் ஸ்டேஜ் இல்லை. வண்டி ஆஃப் பண்ண மாதிரி அன்பை ஆஃப் பண்ண. ஆண்டவர் கொடுத்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அன்பு அது ரன்னிங் மோட்ல இல்லை, அது ஸ்டேஜ். இப்போ ஒரு சிலருக்கு வந்து விசுவாசம் ஆக்டிவா இருக்கும், விசுவாசம் பயங்கர ஆக்டிவா இருக்கும். சரி, முதல்ல இந்த பாயிண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து லவ் ஆக்டிவா இல்ல, அதனால விசுவாசமும் ஆக்டிவா. விசுவாசம் ஆக்டிவா இல்ல, அதனால லவ்வும் ஆக்டிவா. ஆனா ஆண்டவருடைய நேச்சர் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டுமே அவருக்கு ஆக்டிவாவே இருக்கு. ஆண்டவருக்குள்ள லவ்வும் எப்பவுமே ஆக்டிவா இருக்கு, ஆண்டவருக்குள்ள ஃபெய்த்தும் ஆக்டிவா இருக்கு. அப்போ யோசிக்கும் பொழுது God is love அப்படிங்கிற இடத்துல இருந்தா அவர் வந்து எப்பவுமே விசுவாசத்தோட இருக்கு. எஸ், அவர்
யோசிக்கவே தெரியல. பாருங்க, இது வந்து கடவுளுடைய நேச்சரை பார்த்து அப்படியே நமக்குள்ள என்ன நடக்கணுங்கிறது சரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து கேட்டேன், ஆண்டவரே இப்போ வந்து சிலர்லாம் பார்க்குறோம் பயங்கர ஆண்டவரோட பயங்கர பாசமா அன்பாலாம் இருக்கிறாங்க, பயங்கரமா அன்பா பாசமாலாம் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து விசுவாசத்துல குறைவா இருக்கிறத நான் பார்க்கணும். அப்புறம் சிலரை பார்த்துக்கிறேன், அவங்க வந்து பயங்கர விசுவாசத்துல எல்லாம் பட்டாசு கிளம்புவாங்க. அதை இதையும் ஒரே ஜபத்துக்கு தான், ஜபத்துக்கு விடையதான் தீவிரமா இருப்பாங்க. ஆனா தேவனுடைய அன்புல வந்து அவங்க குறைபடுறதுனால அவங்க அது எப்படி தெரியும் அப்படின்னா, ஜனங்களை ஹேண்டில் பண்றது தெரியும். தேவ அன்பு அவங்களுக்குள்ள ஆக்டிவா இருக்கிறதுனால ஜனங்களே அவங்க வந்து தேவ அன்பு இல்லாம நடக்கும். அப்போ அவங்க பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, என்ன பயங்கரமா பக்தியா பேசுறாங்க, ஜபம் எல்லாம் பண்றாங்க, பயங்கரமா எல்லாம் ஆன்சர் எல்லாம் பதிலாம் வாங்குறாங்க. ஆனா வந்து தேவ அன்புல நடக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு. ஒரு சிலர் பார்ப்போம் பயங்கர பக்தியா இருப்பாங்க, மக்களுக்குலாம் அன்பா இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன ஜபத்துக்கு பல வருஷமா அவங்க பதில் வாங்காம இருந்திருப்பாங்க. எல்லா பதில் வராத ஜபத்துக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சிருக்கிறாருன்னே நம்ம பதில் சொல்ல முடியாது. அது அவங்களோட விசுவாசம் குறைவாக கூட இருக்கும். நம்ம வந்து எதை வச்சு கேரி ஓவர் பண்ண ஆரம்பிச்சோம்னா, இல்லையா அவங்களை பார்த்தா விசுவாசம் குறைவா இருக்கிறவங்க தெரியும், பயங்கர பக்தி, அவ்வளோ ஆண்டவர்களாம் அன்பு பாசமெல்லாம் இருக்கு, அப்படி தீவிரமான ஆளு அப்படின்னு நம்ம நினைப்போம். அன்புல குறைவே இல்லை, ஆனா விசுவாசம் குறைவு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதான் பாயிண்ட். விசுவாசமோ அன்போ ஒரு இடத்துல வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி ஆகணும். ஒரு 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 விசுவாசத்துல தேவன் கொடுத்திருக்கிற தேவனுடைய அன்பும், அதே தேவன் சுவிசேஷத்தை சொன்ன அன்னைக்கு பத்த வச்ச அந்த விசுவாசம். ஹalleluya. gospel is power. and gospel நம்மகிட்ட அறிவிக்கப்படும் போது என்ன gospel நமக்குள்ள வந்து ஒட்டிச்சு அப்படின்னா, அந்த விசுவாசங்கிற ஆற்றலும் அது வந்து ஒட்டிச்சு. gospelக்கு சுவிசேஷத்துக்குள்ள அப்படியே ஒரு அந்த விசுவாச ஆற்றலை அதோட தான் வருது. சுவிசேஷம் அதோட தான் வருது. அதை கேட்ட உடனே நமக்கு விசுவாசம் வருது. ஏன்னா சுவிசேஷத்துக்குள்ள விசுவாச ஆற்றலும் ஒழிச்சு அது வந்துச்சு. அதை கேட்ட உடனே நமக்கு விசுவாசம் பத்திச்சு. விசுவாசிச்சு ஆண்டவர் தான் வேணும் நான் ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய தேவனுடைய அன்பை எனக்குள்ள ஊற்றி விடுது. இதெல்லாம் அவசரம் இருக்கு. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்பட்டீர்கள் இருக்கு. அந்த ரட்சிப்பு தேவனுடைய ஈவுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா, எதனால ரட்சிக்கப்பட்டோமா? விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோமா? அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சு, அதுவும் தேவனுடைய ஈவு. ஹalleluya. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுடைய உங்களால தேவனுடைய ஈவு. அப்படின்னா எது ஈவு? நம்ம ஒரு லேயர்ல என்ன புரிஞ்சுக்கிறோம்? ரட்சிப்பு தேவனுடைய ஈவுன்னு புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்ப ரட்சிப்பு தேவனுடைய ஈவுனா அப்போ விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்ற ரட்சிப்புக்கே காரணமா இருக்கிற விசுவாசம் நம்மகிட்டே இருந்துச்சா? அதுவும் தேவனுடைய ஈவு தான். ஹalleluya. அது எங்க வந்துச்சுன்னா, அது சுவிசேஷத்துக்குள்ள இருந்து வருது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருந்து வருது. வசனம் இருக்கு இல்லையா, ரோமர் 10:17. அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அது உன்னத வசனம் வாசிப்போம். ஆனாலும் சுவிசேஷம் கேட்ட எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. ஆனா எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசத்தவன் யார் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அதுக்குள்ள இருந்தா என்னமோ வருது, விசுவாசம் வருது. ஏன்னா அடுத்த வசனம் வருது, ஆனால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எங்கிருந்து வருது? கேள்வினாலே வருது. நீ கேள்வினாலே எல்லா வசனத்தையும் கேட்டதுனாலே வருது. எஸ்பெஷலி 16வது வசனத்தில் படி பார்த்தா முதல்ல நமக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது வருது. ஹalleluya. தேவனுடைய
அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது எங்க வசனம்? ரோமர் 5:5. ரோமர் 5:5. மேலும் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா. பாருங்க, அப்போ ரட்சிப்பு நடக்க அந்த மொமெண்ட்ல ரெண்டு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? ஒரு பக்கம் சுவிசேஷத்தின் மூலமா வந்து பத்திக்கிற விசுவாசம், இன்னொரு பக்கம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாருங்க, இப்படிதான் நடக்குது சீக்வன்ஸ். சுவிசேஷம் அது வரும் பொழுதே விசுவாசத்தை கொண்டு வருது. இதை கேட்டு அந்த விசுவாசத்தை ஆமான்னு சொல்லி உள்ள ஏற்றுட்ட உடனே நமக்குள்ள விசுவாசம் வருது. விசுவாசத்தின் அடிப்படையில் நான் தேவன் வேண்டும் என்று நான் வாயினாலே அறிக்கையிடுகிறேன். இயேசுதான் என் தேவன் நான் வாயினாலே அறிக்கையிடுகிறேன். நான் பாவி, எனக்கு ஒரு ரட்சகர் தேவை அப்படிங்கிறத நான் வாயினாலே அறிக்கையிடுகிறேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ நான் ரட்சிக்கப்படுறேன். ரட்சிக்கப்படுற அந்த மொமெண்ட்லயே அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது? எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அவர் வந்தோடனே செய்யற முதல் நாள் என்ன? தேவனுடைய அன்பை என் இருதயத்தில் அவர் என்ன பண்றாரு? ஊற்றி விடுறார். அப்போ இப்போ சொல்லுவாங்க, இந்த குழந்தை பிறந்த உடனேயும் போய் சக்கரத்தை நோக்கம் பிள்ளைக்கு அது நல்லா சாப்பிட்டோம், நல்லா பசி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் ஒவ்வொன்று ஏதாவது ஒன்று ஊட்டி விடுவாங்க. அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலையை துவக்கி விடுறதுக்காக ஏதாவது ஒன்று செய்வாங்க. தாய்ப்பால் கொடுக்குறதும் உண்டு. அம்மா வந்து டயர்டாக இருந்தாங்கன்னா வேற இந்த மாதிரி மெக்கானிசம் உண்டு, ஆட்டுவோம். இந்த கிக் ஸ்டார்ட்டை பண்ணி விடுறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த குழந்தை வந்து இது வரைக்கும் வேற ஒரு உலகத்தில் இருந்துச்சு, இப்போ வேற ஒரு உலகத்துக்கு வந்திருக்கு. அந்த உலகத்தில் இருக்கும்பொழுது அதுக்குள்ள நடந்துட்டு இருந்த ஆர்கன் சிஸ்டம் அதோட ஒர்க்கிங்லாம் வேற. இப்போ இந்த உலகத்துக்கு வந்தோடனே இது வேற ஒரு தளத்தில் வேறு விதமாக இது இயங்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறனால அதுக்கு உதவியாக இருக்க போற எல்லாவற்றையும் துவக்கி விடுகிறாங்க. அதுபோல நான் இது வரைக்கும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்போ ரட்சிக்கப்பட்டு நான் ஒளியின் இடத்துக்கு வந்திருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய ராஜ்யத்தில் இப்போ வாழ போகிறேன். இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா அதையும் தேவன் தான் கொடுக்குறார். அதை கொடுத்து விட்டா என்று வசனம் கற்றுக் கொடுக்குது. அப்போ விசுவாசம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குது. எப்போ வந்தது? சுவிசேஷத்தை நீங்க கேட்ட போது வந்தது. அன்பு எங்க இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குது. எப்போ வந்தது? நீங்க எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போ உடனே ஆவியானவர் வந்த உடனே ஊற்றி விட்டார். அப்ப அன்பு விசுவாசம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ள தான் இருக்குது. இப்போ இது இரண்டும் ஆக்டிவா இருக்குதா அப்படிங்கறத கேட்கும். இது இரண்டும் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, மூணாவது வார்த்தை ஒண்ணு வர ஆரம்பிச்சோம். என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை. தேவன் மேல உள்ள நம்பிக்கை. நம்பிக்கை நம்மளோட நம்பிக்கை ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்னா ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபெய்த் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிறது ஃபெய்த். எனக்கு ஒரு பிரச்சனை சூழ்நிலை வந்த உடனேயும் அந்த என் தேவன் இந்த சூழ்நிலை இந்த பிரச்சனையில எனக்கு செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்றதுதான் ட்ரஸ்ட். ஃபெய்த் இன் ஆக்ஷன். இந்த ஃபெய்த் இன் ஆக்ஷன் எப்படி வரும்னா, தேவன் மேல இருக்கிற அன்பும் தேவன் மேல இருக்கிற இந்த விசுவாசம் ரெண்டும் கை குலுக்குனா வர்றதுதான் ட்ரஸ்ட். பயங்கரமா தேவனோட அன்பு செய்வாங்க. ஆனா தேவன் தனக்கு நல்லது செய்வாருன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பயங்கரமா இதெல்லாம் வந்து கடவுளுக்குள்ள சில முரண்கள் இருப்பாங்க. அது மாதிரி பிலீவர்ஸ்க்குள்ள சில முரண்கள்லாம் இருக்கு. அவங்க மட்டும் தேவன் அன்பு காட்டிட்டே இருக்கோம். ஆண்டவர் திருப்பி தனக்கு அன்பு காட்டுவாரு, அவர் நன்மை செய்வாருன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க இதெல்லாம் பார்த்தது இல்லைன்னா நீங்க பார்க்கணும்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி முரண்களோட ஆட்கள் உண்டு. எது கை கொடுக்கலன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற தேவனோட அன்பும் அவங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய விசுவாசமும் நல்லா இன்னும் வளர்த்து எடுக்கப்பட்டு நிறைய பிரசங்கங்கள் கேட்டு, ஆமா தேவன் நன்மை செய்கிறவர், தேவன் எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலையிலும் எதை பற்றியும் கவலைப்படாம அவரை யாருமே தடுக்க முடியாது, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிற அந்த விசுவாசம் வளர்த்தெடுக்கப்பட்டு தேவன் இருக்கிற அன்பும் வளர்த்தெடுக்கப்பட்டு இந்த இரண்டும் கை கொடுக்கணும். அது ஒவ்வொரு சூழ்நிலையில அது ரெண்டும் கை கொடுக்கணும்னா வரதுதான் விசுவாசம் இன் ஆக்ஷன். ஃபெய்த் இன் ஆக்ஷன். அதுதான் ட்ரஸ்ட், நம்பிக்கை. நான் நம்புறேன், இந்த சூழ்நிலையில நான் நம்புறேன். அவன் இந்த சூழ்நிலை நம்புறேன், இப்போ நம்புறேன். அந்த 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 ட்ரஸ்ட் இருக்கிறவங்க தான்
முன்னாடி இருந்து துதிக்க முடியும். அந்த ட்ரஸ்ட் இருக்கிறவங்க தான் செங்கடலுக்கு முன்னாடியும் துதிக்க முடியும், செங்கடலை தாண்டதுக்கு அப்புறமும் துதிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தேவனுக்குள்ள அன்பும் விசுவாசம் ரெண்டும் ஒரே லெவல்ல ஒரே மாதிரி ஆக்டிவா வேலை செஞ்சு கொண்டே இருக்கு தேவனுக்குள்ள. அதாவது இயேசு பாருங்க, அவர் எப்படி ஆக்ட் பண்ணுவார்னா, இந்த ரெண்டும் மிக்ஸ்டாவே தான் ஆக்ட் ஆகும். அந்த 38 வருஷமா அந்த முடவன் வந்து அந்த பஸ் பக்கத்தில் உட்கார்ந்து அங்க அந்த பஸ் ஸ்டாப்ல அவர் 38 வருஷமா இருக்கிறாரு. ஆண்டவர் போய் அவர்கிட்ட கேட்கிறாரு, பேச்சு கொடுக்குறாரு. வசனம் எங்க கிடைக்கும்? யோவான் 5 6 வாசகம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயே என்று கேட்டார். அவன் அதுக்கு அடுத்து பதில் சொஸ்தமாக வேண்டும் ஆண்டவரே எனக்கு சுகமா என்று சொல்லவே இல்லை. அவன் அப்படி கேட்டுக்கொள்ளவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அவன் அப்படி திருப்பி கேட்கவே இல்லை. ஆண்டவர் டைரக்டா கேள்வி கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? ஆம் இல்லை ரெண்டே பதில் சொல்லியிருக்கலாம். ஆனா அவருக்குள்ள விசுவாசம் இல்லை. அவர் எதையுமே சொல்ல, அவர் பாட்டுக்கு பழைய கதை பேசியிருக்காரு. நாம 10 வருஷமா இங்கதான் இருக்கேன், படத்துல வந்து தேவதூதன் கலை கொடுக்கணும், இலை கொடுக்கணும் கால இல்லை. ஆண்டவர் கேட்கறது சொஸ்தமாக விரும்புறாங்க இல்லையா? நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து 38 வருஷமா மாத்திரை போட்டிருக்கேன், ஒரு நாள் கூட விட்டது கிடையாது, ஒரு நாள் விட்டனாலும் போயும் கதை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆண்டவர் கேட்கிற சொஸ்தமாகறாயா? ஆமாவா இல்லை? எல்லாத்துக்கும் அப்படி ஒவ்வொரு காலத்துல வரும், ஒவ்வொரு டைம்ல வரும். இப்பவே வரணும்னு நான் சொல்றேன்னா அந்த இடத்துக்கு வரும். எதுக்கு? விசுவாசம் ஆக்டிவ் ஆக வேண்டிய இடத்துக்கு வரும். இப்போ அவருக்கு தேவனை பற்றின பெரிய அன்பு இருக்கிற வாய்ப்பே இல்லை. எனக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது பெருசாக ஒருத்தருக்கு தூக்கிடுறதுக்கே ஆள் இல்லை. மனுஷன் மேலேயே ஒரு அன்பு இல்லை, தேவன் மேலேயே அன்பு இல்லை, விசுவாசம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ கடவுள் எப்படிப்பட்டவராக இருந்திருக்காரு அந்த சூழ்நிலை அப்படின்னா, ரெண்டும் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்காரு. முழு கம்பேஷனேட்டோட அவங்கிட்ட இருந்து ஒரு ஜெப வார்த்தை கூட வெளியே வராம கூட, ஒரு விசுவாச வார்த்தை கூட வெளியே வராம கூட, டோட்டல் கம்பேஷன்ல இருந்து முழு விசுவாசத்தோடு அவனை வந்து எழுப்பிடுறார். விசுவாசம் என்னது? அது வந்து ஃபேக்டை நம்பாது. அவர் சொல்ற கதையை நம்பாம, இல்லப்பா உன்னால எந்திரிக்க முடியும் அப்படிங்கிறத இயேசு முழுமையாக 100% நம்பினார். எப்ப நம்பினாருன்னா, அவனுக்குள்ள எந்த நம்பிக்கையுமே இல்லாதவங்க கூட இயேசு நம்பினார் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப அவன் வந்து இப்ப எல்லாத்துக்கும் இந்த கேள்வி கேட்பார் ஆண்டவர். யாருக்கு போய் மிராக்கிள் செய்ய முன்னாடி கேள்வி கேட்பார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. தொண்ணா பார்த்தா உனக்கு என்ன வேணும் காமெடியா இருக்கும். பட் இருந்தாலும் ஆண்டவர் கேட்பார், அவன் மொழி என்ன, அவன் பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறார் ஆண்டவர். அவன் விசுவாச மொழி பேசுறானா அப்படின்னு பார்ப்பாரு. இப்ப நம்ம வந்து பதிமையை பார்க்கிறோம். அவரு தாவீது குமாரன் அவரு பிரசங்கம் பண்ணுகிறார் உடனே. ஆனா அவன் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறான், சத்தியமா தெரிஞ்சுக்கிறான், எனக்கு வேணும் அப்படின்னு ஒத்த காலம் இருக்கிறான். அங்க அப்படி பார்க்கிறோம். இங்க முடவன் பார்க்கிறோம், இங்க அவருக்கு ஒண்ணுமே இல்லை, விசுவாசத்துடைய சுவடே கிடையாது. மார்க் 11:24 சொல்றது, கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் நமக்கு அப்படியே ஆகும் சொல்லுது. அப்ப இங்க அந்த 38 வருஷமா இருந்தவங்க ஒரு கடுகுக்கும் அளவு கூட அவர்கிட்ட விசுவாசம் இல்லை. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த ரெண்டு நேச்சர் இருந்து அவர்கிட்ட வளர்ப்பாங்க. என்னது? அன்போடும் விசுவாசத்தோடும் வளர்ப்பாங்க. அது நான் தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் தெரிஞ்சுக்கிறது என்ன, அந்த ஒரு 37 அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. இதுல 37 பேரும் அவிசுவாசமா பேசிட்டா கூட கடத்த வேலை செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவருக்குள்ள அன்பும் விசுவாசமும் ததும்ப ஒரே அளவுல அது. அது முதல்ல அன்புங்கிறது வந்து மனுஷனிடத்துல மட்டும் இல்லை, இயேசு நமக்கு மாதிரியா இருக்கிறார். தேவன் மேல, பிதாவின் மேல அப்படி ஒரு நேசத்தோடு இருந்தவர் இந்த உலகத்துல யாரும் கிடையாது, இயேசு. மனுஷனை காப்பாற்ற வேண்டும், மனுஷனை மீண்டும் ரட்சிப்பு
குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, நான் அதுக்கு என்னுடைய உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நிற்கிறார். இதற்கு மேல பிதாவை நேசித்தவர்கள் இந்த உலகத்துல வேற யாரும் இருந்திருக்காங்க. இல்லையா? அவரை அவங்க நேசிக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் மனுஷனையும் அவங்க நேசிக்கிறாங்க. இல்லையா? நீங்க ஒன்றும் சிலரை பார்த்து நீங்க ஒன்றும் இது மனசு கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஏன் இவங்கெல்லாம் வந்து இறக்கவே இல்லை? ஆப்வியஸ் இருக்க வாய்ப்பு. இல்லையா? தேவன் மேல நீங்க வெர்டிகலா நீங்க எவ்வளவு அன்பு காட்டுறீங்களோ அவ்வளவுதான் ஹரிசாண்டலாவும் காட்டணும். இல்லையா? இல்லையா? விசுவாசம்ங்கிறது எப்படி? இப்போ பேதுரு உயிர்த்தல் இயேசுவை வந்து மறுதலிச்சுட்டு போன பேதுரு ஆண்டவர் மீண்டும் போய் சந்திச்சு என்ன ஒரு அன்பும் அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தா வேண்டான்னு சபிச்சு திட்டி ஆண்டவருக்கு புறமுது காட்டிட்டு போயிட்ட பேதுரு ரொம்பவும் வந்து ஆண்டவர் பேதுரு பார்த்து சந்திச்சு ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிற? ஏன்னா அந்த நேசத்துக்குள்ளதான் விசுவாசம் வேலை செய்யும்போது, அந்த நேசத்துக்குள்ளதான் நாளைக்கு சபையின் தலைவராக மாற போகிற எல்லாமே தொக்கி நிற்கும். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நான் எனக்கு சில விசுவாசமே இல்லை, நான் நல்லா ஆயிரம் எனக்கு விசுவாசமே இல்லை. நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி, விசுவாசம் இல்லை, நீங்க தேவனை நேசிக்கணும். நீங்க ஆண்டவரை முழுமையா நேசிச்சா உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிடும், இந்த ஆண்டவரை கைவிட, இந்த ஆண்டவரை விட்டு விட, இந்த ஆண்டவர் நான் கேட்டாங்க. அன்பும் விசுவாசமும் கை கொடுக்குமாறு நீங்க செய்யுங்க. தேவனுக்குள் அன்பும் விசுவாசமும் எப்பவுமே சேர்ந்தே வேலை செய்யும். அதுதான் தேவனுடைய நேச்சரா இருக்கு. நமக்குள்ளேயும் அந்த நேச்சர் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். வசனத்துல 2 கிஃப்ட் பத்தி பேசப்பட்டிருக்கு. ரெண்டு கிஃப்ட், இந்த ஆமா 2 கிஃப்ட். ஒண்ணு கிஃப்ட் இல்ல, ஸ்பிரிட் வந்து கொடுக்குற 2 விஷயம். ஒண்ணு வந்து ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட், இன்னொன்னு வந்து கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட். இதுல ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் வந்து ஆண்டவர் கொடுக்கிற அன்பு, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு, இது சார்ந்து வளர்ந்து. கிஃப்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் வசனத்துக்கும் தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தின் இது வாசம். இது ரெண்டும் ஒருத்தருக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் 9 வரம் வேலை செய்யணும் ஒருத்தருக்குள்ள. அதே மாதிரி 9 கனிகளும் ஆண்டவருக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள வேலை செய்யணும்னா ஆண்டவர் நினைக்கிறார். இல்ல கனிகள்ல ஒரு 2 கனி தான் இருக்கு, கிஃப்ட்ல ஒரு 2 கனி தான் இருக்கு, சாய்ஸே கிடையாது. A believer should live in all those fruits, in all those, with all those gifts. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. ஆகவே நம்ம பார்த்துக்கிறது நேச்சர் ஆஃப் காட். சம்மரி பண்றேன் நான். கடவுளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த பூமியை தன்னுடைய சாயலுள்ள மனிதர்களால, தன்னுடைய யதார்த்தமான நேச்சர் உள்ள மனிதர்களால இந்த பூமி நிரம்பி இருக்க வேண்டும், ஏறும் பரவ வேண்டும், தேவ பிரசன்னம் தடையில்லாம வந்துட்டு போற ஒரு ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் தான் தேவனுடைய நோக்கம். அந்த நோக்கத்துல இன்று நாமும் இணைந்திருக்கிறோம். எப்போ அப்படின்னா ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட போது இந்த நோக்கத்தோடு இருந்தது. இப்போ அந்த நேச்சர் ஆஃப் காட் பற்றி தான் நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கு ஒரு கிளாஷியான தலைப்பு ஆல்பா காட், ஆல்பானஸ் ஆஃப் காட்னு வச்சிருக்கோம். அந்த ஆல்பானஸ்க்குள்ள நம்ம பார்த்தோம் காம்னஸ், ஜென்டில்னஸ் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்த்துக்கிறோம்னா, கடவுள் அன்பும் விசுவாசம் ஒரு சேர கொண்டவராக இருக்கு. இல்லையா? நாமும் அன்பும் விசுவாசமும் ஒரு சேர கொண்டவர்களாக நம்ம வாழ வேண்டும். அன்பு சொல்றோம். ஒரு சின்ன ஒரு அர்ப்பணிப்பு ஜெபத்தோட முடியும். அந்த எனக்குள்ள அன்பு இல்லை, குறைந்தா, அது ஆக்டிவாக இன்னும் கேள்வி எனக்கு போகணும்னா அன்பை கொடுங்க. அன்பு பற்றி பொருந்தியரில் 13ஆம் வசனம் சொல்லுது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும் அப்படின்னு சொல்லுது. கிரேட் லவ். நம்ம அன்பு நம்ம பிள்ளையை தாண்டாது, நம்ம அன்பு நம்ம கணவனை தாண்டாது, மனைவியை தாண்டாது. கர்த்தருடைய அன்பு நம்ம கூட இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆவியானவர் தேவ அன்பை, உங்க அன்பல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற அன்பல்ல, உங்களால் இயன்ற அன்பு அல்ல, தேவனுடைய அன்பை உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றி இருக்கிறார்.
அதை நீங்க தான் வளர்த்து எடுக்கணும். ஹalleluya ஹalleluya. எதிர்பார்க்காமல் அன்பு செய்கிற அகாப்பே அன்பு. ஹalleluya ஹalleluya. அந்த அன்பு ஆண்டவரே விசுவாசம் ஒரு சேர இங்க இருக்கிற யாவருக்கும் வளர்ந்து வரும். யாவருக்கும் வளர்ந்து வரும். அது ரெண்டும் கை குலுக்கி ஆக்டிவ் விசுவாசம். அதாவது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் கர்த்தர் என் பட்சமா இருக்கிறார், அதனை கைவிட மாட்டார், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கையில ஆண்டவரே உறுதியா இருக்கிற யாவருக்கும் செய்கிறார். சூழ்நிலை எப்பேற்பட்டதா இருந்தாலும் அவர் பெரியவர், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ள வேறு ஒன்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று இருக்குது. இருக்கிற யாரும் பிழைக்கும்படி விசுவாசம் விருத்தி அடையும். இந்த விசுவாசம் விருத்தி அடையும், அன்பு விருத்தி அடையும், அன்பு பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும். தேவன் நீங்க அன்பும் விசுவாசம் ஒரு சேர வேலை செய்தவரை பார்ப்போம். ஆனால் இங்கே பெருகட்டும், இங்கே பெருகட்டும், இங்கே பெருகட்டும். தேவன் மேல உள்ள அன்பு பெருகட்டும், தேவன் மேல உள்ள விசுவாசம் பெருகட்டும். மனிதர்களுக்கு காட்டப்படுகிற அன்பு பெருகட்டும், மனிதர்கள் மேல காட்டப்படுகிற விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவரே ஒரு சேர வளரட்டும் என்று சொல்லி நான் மனதால் ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கப்பட்ட காணிகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். 100 மடங்கு அவர்களை பெருக்கி கொடுக்கும். தொழிலில் அவர் செய்கிற கைது செய்கிற வேலைகள் உங்களுடைய கரம் கூடவே இருக்கும். அவர்களுடைய தனித்துவம் வாய்ந்தவர்களாய் தேவ தயவு அவங்க எங்க போனாலும் கூடவே மாட்டோம். செல்வந்தர்களாய் ஐஸ்வர்யவர்களாய் அவருடைய மாற்றுவீராய் ஞானம் உடையவர்களாய் தேவனுடைய திட்டம் உடையவர்களாய் கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நலப்பட்டாவே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே அவரை பரிசுத்தமாக பேசுகிறேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த